லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டியா? அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கலதான். அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு சொன்ன உடனே அவரு நீங்க 2 பேருமே என்கிட்ட காலத்துக்கும் அடிமையா வேலை செய்யணும்னு சொன்னாரு. அப்படி வேலை செய்ய முடியாதுன்னா கடனை இன்னைக்கே கட்டிருங்கன்னாரு. அப்படியா சொன்னா அந்த ஆளு? அது நீ என்ன சொன்ன? கடன் இருந்தா தானே அவர் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவாரு. அதான் இன்னைக்கு 6 மணிக்குள்ள அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ளயா? 5 கோடி அபி எப்படி ரெடி பண்ண முடியும்? அது தெரியல சஞ்சீவ், ஆனா முடியணும். இப்போ என் மனசுக்குள்ள ஓடுறது எல்லாமே அந்த ஸ்ரீஜா உன்னை பார்த்து 10 நிமிஷத்துக்குள்ள ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொன்னாலே அது மட்டும்தான் சஞ்சீவ் மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கு. நமக்கு சப்போர்ட் பண்ண வர்மா திடீர்னு ஏன் இப்படி மாறினாரு? எனக்கு தெரிஞ்ச அதுக்கும் காரணம் ஸ்ரீஜாவா தான் இருக்குன்னு தோணுது அபி. இருக்குமோ இல்ல, ஸ்ரீஜாவே தான். அந்த ஸ்ரீஜா, வர்மா, ருத்ரா இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்கணும். உன்னை வர்மா கொல்ல பார்த்தது கூட ஸ்ரீஜா வேலையா தான் இருக்கும். சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அபி? நியாயம் தர்மம் நம்ம பக்கம் இருக்குல்ல சஞ்சீவ், நீ எதுக்கு கவலைப்படுற? நாம அவங்கள அடிச்சு ஓட விட்டுடலாம். அபி, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள 5 கோடி ரூபாய் ரெடி பண்ணணும். அதை பத்தி யோசிக்காம 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா சஞ்சீவ், முடிச்சுதான் ஆகணும். அம்மா கொண்டு வந்த 10 கோடி ரூபாய் பணம் காணாம போயிருந்தா கூட ஈஸியா அந்த வர்மா கடனை அடைச்சிருக்கலாம். சஞ்சீவ், அத்தைக்கு கால் பண்ணு. ஏன்? சொல்றேன்ல, கால் பண்ணு சஞ்சீவ். லைன் போகுது. சஞ்சீவ். சொல்லு சஞ்சீவ். அத்தை, நான் அபி பேசுறேன். சொல்லு அபி. இல்லத்த, ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். அத்தை, நீங்க சஞ்சீவ் கடனை அடைக்க உங்க அப்பா கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு வந்தீங்கல்ல? ஆமா. நீங்க பணம் கொண்டு வர விஷயம் யார் யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அத்தை? ஏமா கேக்குற? இல்லத்த, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சொல்லுங்களேன். நான் சந்தோஷ் கிட்ட மட்டும்தாம்மா சொன்னேன். அதுவும் கோல்டா எடுத்துட்டு வந்தா அந்த வர்மா கம்பெனிக்காரங்க வாங்கிப்பாங்களான்னு கேட்கதான் போன் பண்ணேன். அத்தை, அதுக்கு சந்தோஷ் என்ன சொன்னாரு? சந்தோஷ் வர்மா கம்பெனில கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னான். என் தம்பி சஞ்சீவ் உங்க கம்பெனில 10 crores கடன் வாங்கியிருக்காரு. ஆமா, நாங்க அந்த கடனை ரீபே பண்ணலான்னு இருக்கோம். ஆனா எங்க கிட்ட 10 கோடிக்கு கேஷும் கோல்டும் 2மே கலந்து இருக்கு. நீங்க கோல்டு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? கோல்டு 24 கேரட்டா இருந்தா கண்டிப்பா எடுத்துக்குவோம் சார். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க எப்ப சார் வந்து லோனை ரீபே பண்ண போறீங்க? எங்க அம்மா ஊர்ல இருந்து பணத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி நாளைக்கு வந்து உங்க பணத்தை நாங்க கட்டிடுவோம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. அபி. சரிங்க அத்தை, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் அத்தை. அப்புறம் அபி. அத்தை, சொல்லுங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். அது உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. ஆனா என் மனசு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. நமக்கு கடவுள் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா நம்ம மனசு வழியாதான் சொல்லுவாரு. அதை தோணலா கொடுத்துருவாரு. அதை மதிக்காம இருந்தாதான் கஷ்டம். அதனால உங்களுக்கு தோன்றத நீங்க தைரியமா சொல்லுங்க அத்தை. இல்லம்மா, ஊர்ல இருந்து எங்க மாமா போன் பண்ணாரு. கோவில்ல கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்களாம். ஐயா ரொம்ப கவலையா இருக்காருன்னு சொன்னாரு. நானும் ஏன்னு கேட்டேன். அப்பதான் அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி திருட்டு போன அந்த மாணிக்கக்கல்ல நினைச்சுதான் ஐயா இப்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கோவில் கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் மும்மரமா நடந்தாலும் அந்த திருட்டு போன மாணிக்கக்கல்ல தான் நடராஜர் கிரீடத்துல பதிச்சு அதைத்தான் கும்பாபிஷேகத்தப்ப மூலவருக்கு சாத்தணும்.
ஆனா அது எப்படி நடக்க போகுதுன்னு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குமா. இத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அபி. உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அத்தை, இன்னொரு விஷயம் அத்தை. அந்த மாணிக்க கல் திருட்டு போனது எப்போன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவா? அது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுமா. அத்தை, கரெக்டா எந்த டேட்டுன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்றீங்களா? ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுங்க அத்தை. டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி அபி. எங்க கல்யாணம் முடிஞ்சு கரெக்டா 2வது நாள். ஏன் அபி மாணிக்க கல் திருடு போன தேதியெல்லாம் கேக்குற? அது மனசுதான் கேட்க சொல்லுச்சு, அதான் கேட்டேன். ரொம்ப வேடிக்கையா பேசுற அபி. சரிங்க அத்தை, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். நான் அப்புறமா கால் பண்றேன் அத்தை, வச்சிடுறேன். சரிம்மா. என்ன அபி யோசிக்கிற? இல்ல, என் மனசுல தோணுன விஷயத்த நான் அத்தை கிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஆனா அவங்க நான் வேற விஷயத்த சொல்றேன், நீ கேக்குறியான்னு சொன்னாங்க. நான் என்னன்னு கேட்டேன் சஞ்சீவ். அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க அப்பா வச்சிருந்த மாணிக்க கல் 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சான். அத பத்தி தான் சொன்னாங்க. மாணிக்க கல்லா? என்கிட்டயும் அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த மாணிக்க கல் இருந்தாதான் கோயில் கும்பாபிஷேகமே நடத்த முடியுமாமே. ஆமா சஞ்சீவ். ஆனா அத்தை ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லணும், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல என்ன இருக்கு யோசிக்க அபி? அம்மாக்கு யதார்த்தமா தோணி இருக்கும், சொல்லிருப்பாங்க. இல்ல சஞ்சீவ், எப்பவுமே நம்ம புனிதமாவும் நியாயமாவும் இருந்து தீவிரமா ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சா அதுக்கான விடைய இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியில நமக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த வழி இதுதானோன்னு நான் யோசிக்கிறேன் சஞ்சீவ். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அபி. சரி சஞ்சீவ், நான் புரியுற மாதிரியே சொல்றேன். சஞ்சீவ், எனக்கு என்னமோ 30 வருஷத்துக்கு முன்னாடி திருட்டு போச்சுல அந்த மாணிக்க கல்லு, அந்த கல் திருட்டும் அத்தை கிட்ட இருந்து திருடு போச்சு அந்த 10 கோடி ரூபாய், அதுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது சஞ்சீவ். என்ன அபி சொல்ற? எதுக்கு தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற? 30 வருஷத்துக்கு முன்னாடி திருடு போனதுக்கும் இப்ப திருடு போனதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? இருக்க முடியும் சஞ்சீவ். அந்த 2 திருட்டும் ஒரே தேதியில தான் நடந்திருக்கு. ஒரே தேதியிலையா? ஆமா. அத்தை கல்யாணம் முடிஞ்சு சரியா 2வது நாள் டிசம்பர் 5 அன்னைக்கு நைட்டு தான் திருட்டு நடந்திருக்கு. ஏன் இந்த 2 திருட்டையுமே ஒரே ஆள் பண்ணிருக்க கூடாது? 2 திருட்டும் ஒரே தேதியில நடந்திருந்தா எப்படி ஒரே ஆள் பண்ணிருக்க முடியும் அபி? உன் கேள்வி சரிதான் சஞ்சீவ். ஆனா ஏன் மனசுக்கு சம்பந்தம் இருக்கும்னு தோணுது. உன் மனசு சொல்றதுல லாஜிக்கே இல்ல. 2 திருட்டுமே மேபி கோஇன்சிடென்ஸா இருக்கலாம், அவ்வளவுதான். அப்படி சொல்லிட முடியாது சஞ்சீவ். மிகப்பெரிய ஒரு கிரைம் என்னன்னு தெரியுமா? பட்டேல் கிரைம் கேஸ் தான். அந்த கேஸ விசாரிக்க ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு எந்த க்ளூவுமே ரொம்ப நாளா கிடைக்கவே இல்லை. அப்ப அவர்கிட்ட எதிர்பாராத விதமா பட்டேல் வீட்டுல வேலை செய்யற ஒர்க்கர் ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு புது 100 ரூபாய் நோட்டு மட்டும் கிடைச்சது. அந்த 100 ரூபாய் நோட்டை வச்சுதான் அவர் இந்த கேஸையே முடிச்சிருக்காரு. குற்றவாளிய கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ என் மனசும் கரெக்டா அதே மாதிரி லாஜிக்கல் விஷயம் இருக்கும்னு சொல்லுது. அந்த திருட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு சொல்லுது சஞ்சீவ். ஆனா என் மனசு சொல்றத மட்டும் என்னால ஏத்துக்க முடியாதுல்ல. அதை வச்சு எதுவும் பண்ணிட முடியாது. கேஸ் விஷயமா ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும் சஞ்சீவ். அதை வச்சு நாம விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதுல லாஜிக் எல்லாம் இல்லாமலே நமக்கு ஒரு விடை கிடைச்சிரும். அத்தை தொலைச்ச பணமும் கிடைச்சிரும். ஹலோ சஞ்சீவா? ஆமா, நீங்க? நான் ஏத்திரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் பாலசுந்தரம் பேசுறேன். வர்மா சார் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். நீங்க அதுக்குள்ள வர்மா சார் கிட்ட வாங்கின லோனை திரும்பி கொடுத்துருங்க. இல்லைனா நாளைக்கு காலையில நீங்களே ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சரண்டர் ஆயிருங்க. வரலனா நாங்களே உங்களை தேடி வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சரி, ஓகே சார்.
சஞ்சீவ் போன்ல யாரு? வர்மா தான் பணக்கார புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டான் அபி. சஞ்சீவ் புரியுற மாதிரி சொல்லு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் தான் பேசினாரு. வர்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள வர்மா கிட்ட வாங்கின 5 கோடி ரூபா பணத்தை கட்டலன்னா நாளைக்கு காலையில போலீஸோட வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். அதை பண்றதுக்கு முன்னாடி நீங்களே சரண்டர் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கோல்டு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுமா? பணக்கார புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டான் அபி. சஞ்சீவ் க்ளூ கிடைச்சிருச்சு. க்ளூவா? ஆமா சஞ்சீவ், அத்தை தொலைச்ச பணத்தை திரும்ப கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள கடனை திரும்ப கட்டிடலாம். எப்படி? நாளைக்கு ஸ்ரீஜா கேஸ் கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சில வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கு. நான் அதை பண்ணிட்டு பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் சொல்றேன் சஞ்சீவ். நான் உடனே கிளம்பணும். சஞ்சீவ், நாம ஆரம்பிக்கிற இந்த சதுரங்க ஆட்டத்துல அந்த ஸ்ரீஜா மட்டும் இல்லாம நமக்கு எதிராக யாரெல்லாம் காய நகர்த்தினாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் களை எடுக்க போறேன் சஞ்சீவ். இனிமேதான் என் ஆட்டத்தை எல்லாரும் பார்க்க போறாங்க. நம்ம சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துருவோம்னு அத்தை கிட்ட போன் பண்ணி சொல்லிடு. சரி. அபிராமி அபிராமி அபிராமினி அபிராமி அபிராமி அவதாரிணி அபிராமி அபிராமி பெருந்தீயும் நீ. ருத்ரா, நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டீங்களா? நான் செஞ்சுட்டேன் ஸ்ரீஜா. ஜான்சிக்கு கமிஷனர் மூலமா டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுக்க சொல்லிட்டேன். ஜான்சிக்கு சென்னையில இன்னைக்கு தான் லாஸ்ட் டியூட்டி. நாளை காலையில அவ திருநெல்வேலியில போய் ஜாயின் பண்ணணும். உன்னோட கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரப்ப இந்த கேஸ்ல ஆஜராக நாளைக்கு ஜான்சி சென்னையிலே இருக்க மாட்டா. கேஸ் நடக்கும்போது மட்டும் அந்த ஜான்சி கோர்ட்டுக்கு வராம இருந்தா நான் ஈஸியா ஜாமீன்ல வந்துருவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அபி போய் வர்மாவை மீட் பண்ணிருக்கா. அந்த அபி வர்மாவை போய் பார்த்தாளா? அபி எதுக்கு போய் பார்க்கணும்? எதுக்கா? நீ தானே வர்மா கிட்ட சஞ்சீவுக்கு போன் பண்ணி 5 கோடி பணத்தை திரும்ப கட்டாட்டி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் மிரட்ட சொன்ன. ஆமா சொன்ன. ஆனா வர்மா கிட்ட நான் கேட்கும் போது சஞ்சீவ் போன் எடுக்கலன்னு சொன்னாரு. அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். பட் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். என்ன நடந்துச்சு ருத்ரா? சஞ்சீவ் அபி கிட்ட வர்மா மாறிட்டாருன்னு அபி ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப சஞ்சீவ் வர்மா கிடையில நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டான். அத கேட்டு அபி கோவமாகி வர்மாவை பார்க்க போயிருக்கா. அபிக்கும் வர்மாக்கும் இடையில ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்ல அபி வர்மா கிட்ட நான் இனிமே உங்களோட ஒர்க் பண்ண மாட்டேன், அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. அபி அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டாளா? அதுக்கு வர்மா என்ன சொன்னாரு? அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாது, நீ காலத்துக்கும் என்கிட்ட அடிமையா ஒர்க் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாரு. இல்ல சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அபி, நீங்க சஞ்சீவ ஜெயில வைக்க முடியாது, நான் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள உங்க பேலன்ஸ் 5 கோடி கடனை திருப்பி அடைச்சிடுறேன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள சஞ்சீவ் கட்ட வேண்டிய மீதி 5 கோடி பணம் உங்க வீட்டு வாசல் தேடி வரும். அது அபி சொன்னாலா? அட ஆமா. ஸ்ரீஜா, சொல்லுங்க. என்ன யோசிக்கிற? இல்ல, அபியால ஈவினிங்குள்ள 5 கோடி ரெடி பண்ண முடியும். நான் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பணத்தை ரெடி பண்றதுக்கு அபி கிட்ட பிளான் இருக்குமா? அதெல்லாம் அவகிட்ட ஒரு பிளானும் இருக்காது. வர்மா கிட்ட நடந்த ஆர்கியூமெண்ட் ஹிட்ல அபி அவசரப்பட்டு சொல்லிருப்பா. இல்ல ருத்ரா, எனக்கு அப்படி தோணல.
கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு அந்த அபி கிட்ட ஏதாவது பிளான் இருக்கும். அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னவா இருக்கும்னு. சரி, நான் பாத்துக்கிறேன். ஸ்ரீஜா, நான் சொன்னபடி உனக்கு ஜாமீன் கிடைக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்புறம் அந்த ஜான்சியையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது போதும். யூ லீவ் அபி மேட்டர். ஏன், என்னாச்சு? வர்மா எனக்கு எதிரியா பிரபலமா இருந்தப்போ நான் அபி விஷயத்துல உள்ள வந்தேன். இப்போதான் வர்மா என்கிட்ட சரண்டர் ஆகி அவருக்கும் எனக்கும் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சே. அது மட்டும் இல்லாம வீடு ஜப்தி மேட்டர்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அபியோட அத்தை லாயர் லக்ஷ்மி எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது வேற தேவையில்லாத டென்ஷன். அதான் ஐ டிசைட் டு லீவ். சரி ஸ்ரீஜா, நான் ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னு சொல்லிட்டு போறேன். நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா அபி உன்னை ஜெயிச்சு வர மாதிரி இருக்கு. கேர்ஃபுல்லா இரு. அபியால என்னை என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். அபி, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள 5 கோடி ரூபாவை ரெடி பண்ணிருவியா? என்ன பிளான் போட்டிருக்க பாக்குறேன். ஆனா நீ என்ன பிளான் போட்டாலும் அதை நான் முறியடிப்பேன்டி. வாங்க அபி. உட்காருங்க. என்ன அபி, இப்பதான் நீங்க ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள எதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் வந்துகிட்டு? ஜான்சி மேடம், ஒரு முக்கியமான விஷயம். அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். எதுவா இருந்தாலும் போன்ல சொல்லிருக்கலாமே. அது சில விஷயங்களை நேர்ல பார்த்து தான் பேசணும். அதான் மேடம் வந்தேன். நேர்ல பார்த்து சொல்ற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் அபி? நான் ஸ்ரீஜாவை ஜெயில பார்த்தேன். நீ இங்க இருந்து கிளம்பி வெளியே போன 10வது நிமிஷத்துல உனக்கு ஒரு போன் வரும். அப்ப தெரியும் நான் ஜெயில காலத்துக்கு இருக்க போறேனா இல்ல உன் சஞ்சீவ் இருக்க போறானா. அப்போ அந்த ஸ்ரீஜா சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்ப வர்மா மூலமா ஸ்டெப் எடுக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா மேடம். வர்மா இப்போ சஞ்சீவ் கட்ட வேண்டிய 5 கோடி பேலன்ஸ் பணத்தை இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள கட்டுறேன்னு வர்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன அபி, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள 5 கோடியை எப்படி நீங்க ரெடி பண்ணுவீங்க? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு மேடம். அந்த பிளானுக்கு உங்க ஹெல்ப் எனக்கு வேணும். அதான் உங்களை நான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னோட ஹெல்ப்பா? நான் என்ன பண்ணணும்? நீங்க சூப்பர் பிளான் அபி. உங்களுக்கு போலீஸ் மூளை. எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நீ சஞ்சீவுக்கு ஒண்ணுனா என்னோட மூளை பல வழியில யோசிக்கும். நான் கேட்ட ஹெல்ப்ப நீங்க எனக்கு பண்ணணும். இது ஹெல்ப் இல்ல அபி, இட்ஸ் மை டியூட்டி. நான் கண்டிப்பா பண்றேன். ஜான்சி மேடம், ஸ்ரீஜா நாளைக்கு ஜாமீன்ல வர என்ன வேணாலும் பிளான் பண்ணுவா. அவ என்ன பண்ணாலும் அவ பிளான் எல்லாம் தோத்து போகணும். ஸ்ரீஜா ஜாமீன்ல வெளியே வராம நீங்க தான் மேடம் தடுக்கணும். அதுக்கான வேலையெல்லாம் நான் எப்போ பண்ணிட்டேன் அபி. போலீஸ கொலை பண்ண பார்த்தவளுக்கு எந்த கோர்ட்டும் ஜாமீன் கொடுக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீஜாவுக்கே தெரியாம அவ லைஃப் லாங் ஜெயிலே இருக்க என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் நான் பண்ணிட்டேன். நாளைக்கு அவளோட கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது நான் கோர்ட்ல ஆஜராகி ஸ்ரீஜா ஜெயில இருக்கும்போது
அவ யார் யார்கிட்டலாம் போன்ல பேசினாலோ அந்த ஆடியோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போறேன். அது ஒண்ணு போதும் ஸ்ரீஜா லைஃப் லாங் ஜெயில இருக்கிறதுக்கு. அபி, ஸ்ரீஜா இப்ப கூட ஜெயில இருந்துகிட்டு யார்கிட்டயோ பேசியிருக்கா. அவ என்ன பேசினான்னு கேப்போம். ருத்ரா, நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டீங்களா? நான் செஞ்சிட்டேன் ஸ்ரீஜா. ஜான்சிக்கு கமிஷனர் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுக்க சொல்லிட்டேன்.